தமிழகத்தில் நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி. ஒரு லெவலுக்கு மேலே குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது, ஆக்குறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி. அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம். கீழே இருப்போம், முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு திமுக பிரச்சனையாக இருந்தால் விசிகே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும்? வேறு கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லையா? வேறு யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா? அப்போ என்ன நீங்களாம் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது திமுக, திருமாவளவன், இந்த லாட்டரி அதிபருடைய மருமக 3 பேர் உட்காந்து நீங்களே கேம் ஆடி புதுசாக இந்த கட்சிக்கு எவர அனுப்பு, அந்த கட்சிக்கு எவர அனுப்பு, ஓட்ட பிரிக்கலாம். அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றேன், மக்களுடைய ஐயத்தை. இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இல்லை ஒரு பேசுறது தப்பு. ஒரு சின்ன பையன் ட்விட்டரில் ஒரு மெசேஜை போட்டால் 10 நிமிஷத்தில் தூக்குற கட்சி. முதலமைச்சர் அசிங்கமாக பேசியிருக்காங்க. நாங்கள் பேசுவது வேறு, முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு. அப்போ மன்னராட்சின்னு அதே கூட்டத்தில் பண்ணுறாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ என்ன அர்த்தங்கண்ணா? இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். அதனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க, விஜயண்ணா பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். 2% கட்சி பரவாயில்லைங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் 2%, 4%, 6%, 12% எல்லாம் வந்துடும். கட்சி இத்தனை பேர் உழைச்சி கொண்டாந்துட்டாங்க. அடுத்து 30%க்கு போயிடும். அதனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது? நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்றோம். ஆனால் இது போன்ற பேசினா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்கண்ணா. மணிப்பூரை பற்றி தெரியணும். ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்றோம்? எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது? ஏன் மியான்மர் நினைக்குது? ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா? 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில் குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேலே போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்கு. இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க. ஹை ட்ரைபல் ஐடென்டி. சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தாமல் இருக்கோம். ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாளில் ஏஎஃபிஎஸ்பியை கொண்டு ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸில் கொண்டு வர தெரியாதாங்கன்னா? இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜியோகிராஃபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்கண்ணா.